அசட்ஸ் என்ன லைபிலிட்டிஸ் என்னங்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணுறது எதுக்குன்னா உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு அப்போ தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டாப் அப் பாலிசிஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சின்ன ப்ரீமியமில் ஒரு 25 lakhs 50 lakhs 1 crore வரைக்கும் நீங்கள் டாப் அப் இன்சூரன்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணாதான் நீங்கள் எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்கிறது தெரியும். மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் மந்த் ஆன் மந்த் நீங்கள் அதை சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பெட்டரான ஆவரேஜஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து எங்களை பார்க்க வர இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்கும். நீங்கள் ஓல்டு ரெஜிமில் வச்சிருக்கீங்களா, நியூ ரெஜிமில் வச்சிருக்கீங்களா? எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அது ரிலேட்டடாக ஒரு 5 ஈஸியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, உங்களோட அசட்ஸ் என்ன, லைபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணுங்க. எதர் நீங்கள் எக்ஸல்ல போட்டாலும் ஓகே, இல்லை ஒரு டைரியில் எழுதி வச்சாலும் ஓகே. உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குமோ அதில் நீங்கள் பண்ணி வைங்க. அண்ட் இதை நீங்கள் தனியாக பண்ணக்கூடாது. உங்களோட லைஃப் பார்ட்னரும் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணும்போது கூட சேர்ந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அசட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்னங்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணுறது எதுக்குன்னா உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு அப்போ தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு லயபிலிட்டி ஒன்ஸ் நீங்கள் நோட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லயபிலிட்டி இன்னும் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ இஎம்ஐ போயிட்டு இருக்கு, அதில் தான் நான் ஒர்க் பண்ண முடியுமா, அண்ட் நான் அதை வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேயாவது பண்ணினேன்னா என்னோட மந்த்லி இஎம்ஐ கம்மி பண்ணிட்டு என்னோட டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அசட்ஸில் எனக்கு எதெல்லாம் வந்து பர்ஃபார்மிங் அசட்ஸாக இருக்குது, எதெல்லாம் என்னோட அசட்ஸில் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸாக இருக்குது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு இது எழுதும் போது தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அசட்ஸ்ன்னு நினச்சிட்டு ஒரு 5% 6% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், ஆர்டியாக இருக்கலாம், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். இது நீங்கள் கிளியராக இதை நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதும் போது தான் யூ வில் ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இந்த 5% 6% எதெல்லாம் உங்களுக்கு 6 or 7% கீழே உங்களுக்கு வந்து ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அதை வந்து நீங்கள் அசட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை தாண்டாத ஒரு அசட் வந்து நம்ம அசட்டாவே நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி. டிப் நம்பர் 2, உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிஸை நீங்க ரிவ்யூ பண்ணணும். நிறைய பேர் வந்து ஒரு 15 years 20 years 10 years பேக் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருப்போம். அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் நமக்கு எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஐடியாவே இல்லாமல் நம்மள நிறைய பேர் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி ரிவ்யூ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க ரிவ்யூ பண்ணும்போது டேர்ம் பிளான் வந்து நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்களா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் 30 லட்சம் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களோட ஆனுவல் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs 25 lakhs நீங்க வந்திருப்பீங்க. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் எனி பர்பஸ். இப்போ உங்களோட டேர்ம் பிளானை வந்து நீங்க எலிவேட் பண்றதுக்கு இது ரைட்டான டைமா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க. இங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 7 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேக்கே அந்த 3 lakhs எக்ஸ்பென்சஸ்க்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து நீங்க எடுத்த அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இல்லாமயே போயிடும். அப்போ உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை நான் வந்து எலிவேட் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கோங்க. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டாப் அப் பாலிசிஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ரொம்ப சின்ன ப்ரீமியமில் ஒரு 25 lakhs 50 lakhs 1 crore வரைக்கும் நீங்கள் டாப் அப் இன்சூரன்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியை நீங்கள் வெல் ப்ரொடெக்டடாகவும் வச்சுக்கலாம். திஸ் இஸ் மை செகண்ட் டிப். தேர்டு, நீங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட கோல்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். இந்த கோல்ஸ் எதுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பிகினிங் ஆஃப் தி கேரியரில் ஒரு 25 years 26 yearsல நீங்கள் வந்து வேலைக்கு போனப்போ உங்களோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs இல்லை 1 crore ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், ஆர் ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம். அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனுக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட கோலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ அங்கேருந்து இப்போ ஒரு 10 years நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. யூ வுட் ஹவ் எக்ஸீடட் தட் கோல் நவ். ஆனால் அந்த கோல் நீங்கள் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருப்பீங்க. சில டைம் என்ன நடக்கும்னா 25 வயசில் வந்து எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா கார்பஸை பில் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ பெருசாக நம்மளால் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு நியூ பார்ன் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கோல்ஸ் நீங்கள் ஏதாவது ரிவைஸ் பண்ணி வைக்கணும்னா வைக்கலாம். ஆர் நீங்கள் வந்து நாளைக்கு இங்கேருந்து ஒரு 5 வருஷத்தில் நான் பிஸ்னஸ் பிளான் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ரோல் எடுக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோல் நீங்கள் உள்ள இன்கார்பரேட் பண்ணிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு கோல் ரிவ்யூயிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்த்து,
ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்க ரிவ்யூ பண்ணணும். கரண்ட் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணாதான் நீங்க எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கிறது தெரியும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்டாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல வந்து எந்தெந்தெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண போது என்னோட ஃபியூச்சர் கோல்ஸை ரீச் பண்றதுக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸா இருக்கு, அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸா இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க ரிவ்யூ பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் எவ்வளவு டிவிடெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நான் வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா, வாட் எவர் இட் மே பி, நீங்க இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது தான் உங்களோட கோல் ரீச் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, என்னோட கோலை நான் ரீச் பண்றதுக்கு இயர் ஆன் இயர் என்னோட இன்கிரிமெண்டல் எஸ்ஐபி என்ன பண்ண முடியும், அடிஷனல் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எது என்னோட பெர்ஃபார்மிங் அசெட்டா இருக்கோ அதுல நான் என்ன ஆட் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டி எப்ப கிடைக்கும்னா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணாதான். அதனால போட்டோம் மறந்துட்டோம் அப்படியே விட்டுட்டோங்கிற மாதிரி நீங்க வச்சுக்க கூடாது உங்களோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் லாஸ்ட் திங், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்ஸ் பிளானிங். இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்றது வந்து தே ஆர் பேயிங் ஹையர் டாக்ஸஸ். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் பிளானிங் தேர் டாக்ஸஸ் டியூரிங் த மந்த் ஆஃப் டிசம்பர் ஆர் ஜான். இதை நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம்னா, ஒரு ஏப்ரல் மேலேயே நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ரெண்டு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்னு, நீங்க ரஷ் பண்ணி தப்பான ப்ராடக்ட் போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க டிசம்பர் ஜான்ல வந்து எந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுன்னு தெரியாது, யார் எதை சொன்னாலும் நீங்க அந்த ப்ராடக்ட் போய் பை பண்ணுங்க. ஒரு 5 இயர்ஸ் டெபாசிட்டா 5 இயர்ஸ் டெபாசிட்டை போடலாம். 6% yield வரும் அந்த 5 இயர்ஸ் டெபாசிட்ல பிஃபோர் டாக்ஸ். நீங்க 30% ஸ்லாப்ல இருக்கீங்கன்னா அந்த 6% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டெபாசிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5% தான் கைக்கே வரும். அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வில் கோ டவுன் டிராஸ்டிக்லி. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்ம ரஷ் பண்றது தான் இதுக்கு ஒரு காரணமாகவே இருக்கும். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க முன்னாடியே பிளான் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க மந்த் ஆன் மந்த் நீங்க அதை சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பெட்டரான ஆவரேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். நீங்க மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்டே நீங்க டிசம்பரோ ஜனவரியோ மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது போட்டுட்டீங்கன்னா, மார்க்கெட் டக்குன்னு அங்கேருந்து ஸ்லிப் ஆச்சுன்னா, ஒரு 10-15% கரெக்ஷன் ஆச்சுன்னா, நமக்கு நம்மளோட கார்பஸ் பில்டிங் அஃபெக்ட் ஆகும், நம்மளோட கேபிட்டல் எரோஷன் நடந்திருக்கும் இல்லையா. அதுக்கு நீங்க எஸ்ஐபி மோட்ல ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாங்கிற மாதிரி போடும்போது மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன்ஸ் பார்த்து நீங்க வரியே பண்ண வேண்டாம். அண்ட் யூ வில் கெட் பெட்டர் ஆவரேஜஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நியூ ரெஜிம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த ரெஜிம்ல நான் வச்சிருந்தா என்னோட டாக்ஸஸை எது எனக்கு பெட்டரா இருக்குங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் வந்து இன்னும் ஓல்டு ரெஜிம்லேயே வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஹோம் லோன் இருக்காது, ஆர் அவங்களுக்கு வந்து இப்போ வேற எந்த விதமான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் இல்லாத பட்சத்தில் அவங்க ஓல்டு ரெஜிமில் வச்சிருக்கிறதுனால ஒரு யூஸ்மே இல்லை, அவங்க நியூ ரெஜிமுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எங்களை பார்க்க வர இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே இதுவாக தான் இருக்கும். நீங்கள் ஓல்டு ரெஜிமில் வச்சுருக்கீங்களா, நியூ ரெஜிமில் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு அந்த கேல்குலேஷன் நீங்கள் முன்கூட்டியே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது நாங்கள் கேட்குறது உண்டு. ஏன்னா அது பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒரு ஈஸியாக வந்து ஒரு 50,000 to 1 lakh வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நான் ஏன் இதை ரீஇட்ரேட் பண்ணுறேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் டைம் அண்ட் லிமிட்டட் மணி தான். அதை நம்ம ப்ரூடெண்ட்டாக கரெக்டான பேஸ்கெட்டில் போடும்போது தான் we will be able to create a humongous wealth for us and for our family as well. நம்ம எல்லாருமே நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே, இதனால ஒரு பெரிய மாற்றம் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எழுதி பாருங்க, ஏன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் உங்களோட லைஃப் இருக்காது, இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது இல்லையா. ஸோ அப்போ இயர் ஆன் இயர் இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம இதை வந்து ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது டெஃபினட்டாக நம்மளால வந்து ஒரு பெரிய அசட்டை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்த இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். We'll catch up in another interesting content soon. Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.